ஓம் அகர முதல எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்றே உலகு கற்றதனால் ஆய பயனென்கொல் வாலறிவன் நற்றாள் தொழார் எனின் மலர்மிசை ஏகினான் மானடி சேர்ந்தார் நிலமிசை நீடு வாழ்வார் வேண்டுதல் வேண்டாமை இலானடி சேர்ந்தார்க்கு யாண்டும் இடும்பை இல இருள் சேர் இருவினையும் சேரா இறைவன் பொருள் சேர் புகழ் புரிந்தார் மாட்டு பொறிவாயில் ஐந்தவித்தான் பொய்தீர் ஒழுக்க நெறி நின்றார் நீடு வாழ்வார் தனக்குவமை இல்லாதான் தாழ் சேர்ந்தார் கல்லால் மனக்கவலை மாற்றலரிது அறவாழி அந்தணன் தாழ் சேர்ந்தார் கல்லால் பிறவாழி நீந்தலரிது கோளில் பொறியில் குணமிலவே எண் குணத்தான் தாளை வணங்காத்தலை பிறவி பெருங்கடல் நீந்துவர் நீந்தார் இறைவனடி சேராதார். ஓம் உலக முதல்வனை வாலறிவனை மலர்மிசை ஏகியவன் தன்னை வேண்டுதல் வேண்டாமை இல்லாத இறைவனை பொறிவாயில் ஐந்தவித்தான் தன்னை தனக்குவமை இல்லாத அறவாழி அந்தணனை எண் குண இறைவனை போற்றி அமைதியான ஆனந்த ஆன்மவித்தை அருளும் ஓங்கார குருநாதர் மலர்பாதம் தலைமேற்கொள்வாம். ஓம். அனைவருக்கும் வணக்கம். திருவள்ளுவரின் திருவருளாலும் பூஜ்ய ஸ்ரீ சுவாமிஜி அவர்களுடைய குருவருளாலும் திருக்குறள் அறத்துப்பால் கருத்துக்களை இயன்ற அளவில் நம்மால் பொருள் காண முடிந்தது. சென்ற வகுப்பில் இல்லறவியலின் சாரத்தை ஒருவாறு பார்த்தோம். இல்லறவியலில் புகழ் என்ற அதிகாரத்துடன் திருவள்ளுவர் மிக அழகாக இல்வாழ்க்கையில் நாம் கடைபிடிக்க வேண்டிய அறங்களை எடுத்து கூறினார். இல்வாழ்க்கையோட குறிக்கோள் என்ன அப்படிங்கிறத இல்வாழ்க்கை அதிகாரத்தோட கடைசி குரல்லே வச்சுட்டார். வையத்துள் வாழ்வாங்கு வாழ்பவன் வானுரையும் தெய்வத்துள் வைக்கப்படும். தேவர்கள்னு சொன்னாலே புகழ் மிக்கவர்கள், ஒளி பொருந்தியவர்கள்னு சொல்றோம். அப்படி புகழுடன் நாம் வாழணும். வாழ்ந்தா அப்படிப்பட்ட ஒரு புகழுடன் இல்லறத்தை நாம் நடத்த வேண்டும். அங்க ரொம்ப முக்கியமா தானம், ஒப்புரவு அறிதல், ஈகையெல்லாம் சொல்லப்பட்டது. உயர்ந்த அறங்கள்லாம் நமக்கு போதிக்கப்பட்டன. தீவினை அச்சம், பாவம் செய்யறதுக்கு பயப்படணும்னு சொன்னார். ஒழுக்கமுடைமை சொன்னார், அழுக்காராமை சொன்னார், அடக்கமுடைமை சொன்னார், செய்நன்றி அறிதல் சொன்னார். எல்லாவற்றையும் பார்த்தோம். இதெல்லாம் நம்ம கிட்ட இருக்கான்னு நம்ம பார்த்துக்கணும். நற்பண்புகளின் உறைவிடமாக நாம் ஒவ்வொருவரும் திகழ வேண்டும். தான் சம்பத். சம்பத்துனா இந்த நற்பண்புகள் தான் செல்வம். நம்முடைய உண்மையான செல்வம் எதுன்னு கேட்ட நற்பண்புகள் தான். இதுதான் சம்பத். இதுதான் நமக்கு வாழ்க்கையில எல்லா பக்குவத்தையும் தரும். நம்முடைய பாரத பண்பாட்டுல தனி மனிதருடைய வாழ்க்கையை 4 நிலைகளாக பிரித்திருக்கிறார்கள். இது நான் பல வகுப்புகள்ல சொல்லியிருக்கேன். முதல் நிலை பிரம்மச்சரியம் எனப்படும் மாணவ பருவம். வாழ்க்கையின் முதல் கால் பகுதியில் ஒருவன் நன்றாக கல்வி கற்க வேண்டும். இரண்டாவது கால் பகுதியில் இல்லற வாழ்க்கையை ஏற்று தர்மத்தை கடைபிடித்து அடுத்த தலைமுறையை உருவாக்கி அவர்களுக்கும் தர்மத்தை கற்றுத்தர வேண்டும். இல்லறத்தானோட கடமையெல்லாம் நம்ம பார்த்தோம். மூன்றாவது கால் பகுதியில என்ன பண்ண ரொம்ப பியூட்டிஃபுல்லான விஷயம். பாரத பண்பாட்டுல துறவினா யாரோ கொஞ்சம் பேர் தான் இருப்பாங்கல்ல. ஒவ்வொரு மனிதனும் அவனுடைய வாழ்க்கையில மூன்றாவது கால் பகுதியில என்ன பண்ணணும் அப்படின்னா, துறவு மனப்பான்மையுடன் இருக்க வேண்டும். தவ வாழ்க்கை மேற்கொள்ள வேண்டும். இப்ப பாரு பொறுப்புகளை சுமப்பது, ஆவியை விட்டாலும் சாவியை விடேன் என்பது நம்முடைய பண்பாடு அல்ல. ஆக துறவு வாழ்க்கை முற்காலங்கள்ல அப்படிதான் இருந்தது. வாழ்க்கையில கடமையெல்லாம் முடிச்சுட்டு என்ன பண்ணுவாங்கன்னா, கணவனும் மனைவியும் சேர்ந்து காட்டிற்கு போயிடுவாங்க. அதுக்குதான் வானப்பிரஸ்தம் என்று பெயர். தனியாகவோ சேர்ந்தோ கணவனும் மனைவியும் பொறுப்புகளை குறைத்துக் கொள்வார்கள். இன்றைய சூழ்நிலை என்ன பண்ணலாம், பொறுப்பெல்லாம் கொடுத்துடலாம், ரெஸ்பான்சிபிலிட்டி எல்லாம் அடுத்த தலைமுறையிடம் கொடுத்து விட்டு வாழ்க்கையின் முழு முதற் பொருளான நம்முடைய வாழ்க்கைக்கு ரொம்ப முக்கியமான குறிக்கோளான இறைவனை தேடுவதற்கு, இறைவன் மீது அன்பை வளர்ப்பதற்கு, இறைவனை பற்றி அறிந்து கொள்வதற்கு, மோட்சத்தை உணர்வதற்கு முயற்சி செய்ய வேண்டும். இந்த வானப்பிரஸ்தம் என்பது துறவுக்கு முந்தைய நிலை. அப்புறம் துறவு வாழ்க்கை. துறவு வாழ்க்கையை பற்றி எல்லாம் நிறைய நம்ம பார்த்தோம். துறவரவியல்ல திருவள்ளுவர் சொல்லக்கூடிய விஷயங்கள்லாம்
ஒரு துறவு மனப்பான்மை உடைய ஒருவர் அல்லது துறவு வாழ்க்கைக்கு தன்னை தயார் செய்து கொள்ளக்கூடிய ஒருவர் எத்தகைய அறங்களை கொண்டவராக இருக்க வேண்டும் என்பது பற்றி ரொம்ப அழகா சொல்லியிருக்கார். இது வந்து பதஞ்சலி யோக சூத்திரத்துல எல்லாம் நம்ம அஷ்டாங்க யோகத்துல யம நியமங்கள்னு பார்ப்போமே, அந்த விஷயங்கள்லாம் கூட இதுல வந்திருக்கு. ஒருத்தர் துறவி, இப்ப நம்ம ஒவ்வொருத்தருமே வந்து துறவினா அந்த காவி உடை போட்டிருக்கவங்க தான் துறவி அப்படின்னு கிடையாது. மிக அற்புதமான ஒரு துறவு வாழ்க்கை முறை இன்றும் சமூகத்தில் இருந்து வருகிறது. துறவிகள்லாம் நம்முடைய என்றென்றைக்கும் நம்முடைய நமஸ்காரங்களுக்கும் போற்றுதலுக்கும் மரியாதைக்கும் உரியவர்கள். அதுல எந்த விதமான சந்தேகமும் இல்லை. யார் இல்லற வாழ்க்கைக்கே போகாம நேரடியாக துறவு வாழ்க்கை மேற்கொண்டு எத்தனையோ துறவிகள் தவசீலர்கள் இன்றும் நம் நாட்டில் உண்டு. ஆனால் துறவு மனப்பான்மை என்பது ஒவ்வொரு மனிதனும் தன்னுடைய வாழ்க்கையில் கடைபிடிக்க வேண்டிய ஒன்று. வெளியில காவி போட்டுக்கிறோமோ இல்லையோ, மனசுக்குள்ள ஒரு வயதிற்கு பிறகு நம்முடைய பொறுப்புகள்ல அது மாதிரி அடுத்த தலைமுறை தயாராகி விட்டது, எல்லாம் இது பண்ணியாச்சு அப்படின்னா நாம் வந்து மனசை வந்து இறைவனிடம் வைக்க வேண்டும். அதற்கு தகுந்தாற் போல நம்முடைய பொறுப்புகளை நாம் குறைத்து கொள்ள வேண்டும். இதை சாஸ்திரம் அனுமதிக்கிறது. பரமார்த்தானந்த சுவாமிஜி ரொம்ப அழகா இதை சொல்லுவாரு. சந்நியாசம் என்பதை போர்ட் ரிடக்ஷன் என்ற வார்த்தை மூலம் சொல்வார். போர்ட்னா என்ன? ஃபர்ஸ்ட் பொசஷன்ஸ், உடைமை பொருட்கள்லாம் நிறைய வச்சிருந்தோம்னு வச்சுக்கோங்க. நம்ம பேர்ல ஏகப்பட்ட சொத்து இருக்குன்னா நம்மளால துறவு மனப்பான்மையில வளர்த்துக்க முடியாது. உண்மையான அமைதி வேணும்னு சொன்னா உடைமை பொருட்களை குறைத்து கொள்ள வேண்டும். அடுத்த தலைமுறைக்கு என்ன மினிமம் உண்டோ அதை வச்சுக்கொண்டு எல்லாத்தையும் கொடுத்துடணும். பொசஷன்ஸ் ஃபர்ஸ்ட். அப்புறம் ஆப்ளிகேஷன்ஸ். ஆப்ளிகேஷன்ஸ் நிறைய கடமைகள், இவங்களுக்கு அதை பண்ணணும், அவங்களுக்கு எல்லாருக்கும் எல்லாம் பண்ணியாச்சு. இருக்கிற இடத்துல இருந்து எல்லாரையும் நான் ஆசீர்வாதம் செய்கிறேன் என்று மனசை வந்து நிறைய சாஸ்திரங்களை படிப்பதற்கும் இறைவனுடைய திருப்புகழை பாடுவதற்கும் நாமஜபம் செய்வதற்கும் சாஸ்திரங்களை ஆராய்ச்சி செய்வதற்கும் தியானம் செய்வதற்கும். ஏன்னா வயதான காலத்துல பாத்தீங்கன்னா உடம்பு வேற படுத்த ஆரம்பிச்சிடும். இதுக்கு நடுவுல இதற்குத்தான் நேரம் கொடுக்க வேண்டும். இப்ப பாரு, நான் பேங்குக்கு போறேன், அங்க போறேன், இங்க போறேன், இந்த கடமை, பேரனை போய் ஸ்கூல்ல இருந்து கூட்டு வரேன், எல்லாம் பண்றோம், வேண்டான்னு சொல்லல. ஆனா எங்கெங்க முடியுமோ குறைத்துக் கொள்வது மிக முக்கியம். பொசஷன்ஸ், ஆப்ளிகேஷன்ஸ், ரிலேஷன்ஷிப்ஸ், ஏகப்பட்ட உறவு முறைகள். எல்லாரையும் அந்த காலத்துல அப்படித்தான் பெரியவங்க எல்லாம் வாழ்ந்தாங்க. ஆனா கூட பாத்தீங்கன்னா இறைவனுடன் நிறைய தொடர்பு கொள்ள நேரம் வைப்பார்கள் வயது ஆக ஆக. ரிலேஷன்ஷிப்ஸ். நான்காவது டிரான்சாக்ஷன்ஸ், நிறைய பரிவர்த்தனை, நிறைய இங்க கொடுக்கறது அங்க வாங்குறது, அந்த மாதிரி நிறைய இது உலகியல் விஷயங்களுக்கு நிறைய நேரம் கொடுத்தோம்னு சொன்னா ஆன்மீக வாழ்க்கைக்கு எங்க நேரம் கொடுப்பது? டைம் மேனேஜ்மெண்ட். சுவாமிஜி ரொம்ப அழகா சொல்வார், துறவு என்பது டைம் மேனேஜ்மெண்ட். ஏதோ குளிக்கிறோம், சாப்பிடுறோம், ஒரு இடத்துல இருக்கோம், நம்ம மினிமமா நம்மளுடைய விஷயங்கள்லாம் செஞ்சுக்கிறோமே தவிர அதை தாண்டி வந்து நம்ம ரொம்ப நேரம் வந்து 20 வயசுல 30 வயசுல இருந்த மாதிரியே ஆக்டிவா வேலை பார்க்கறது, எல்லாத்தையும் வாரி போட்டு செய்யறதுங்கிறது வேற வழி இல்ல. பொருளாதாரமா என்னுடைய குடும்பம் வந்து இவங்களை இப்போ எனக்கு சுத்தி ஒரு பெரிய குடும்பம் இருக்கு. பாத்தீங்கன்னா 70-80 வயசுல எல்லாம் கூட சில தாத்தாலாம் வந்து செக்யூரிட்டியா வேலை பாக்குறாங்க. வேற வழி இல்லை, இருக்காங்க, இல்லைன்னு சொல்லல. ஆனா யார் யாருக்கு சாத்தியமோ, யாரால் முடியுமோ, இதெல்லாம் நம்ம வந்து ஃபார் பீஸ் ஆஃப் மைண்ட், வேற எதுவும் கிடையாது. எனக்கு மன அமைதி வேண்டும், எனக்கு அமைதியான ஆனந்தம் வேண்டும், மோட்சம் வேண்டும், என்ன சாகும்போது நிம்மதியா சாகணும், ஆனந்தமாக இந்த வாழ்க்கையை நான் நிறைவு செய்ய வேண்டும் என்று சொன்னால் இதற்காக நாம் நேரம் கொடுத்தே ஆக வேண்டும். இன்னைக்கு ரிட்டையர்மெண்ட்னா என்ன நினைக்கிறாங்க? இனிமேதான் என்ஜாய் பண்ணணும் வாழ்க்கையை. சின்ன வயசுல நான் ஒண்ணுமே என்ஜாய் பண்ணல, இனிமேதான் யாத்திரை போறதை பத்தி நான் பேசல. ஆனா என்ஜாய் பண்ணணும்னு இறங்கினோம், நம்ம உடம்பு அதற்கு இடம் கொடுக்காது. ஊர் ஊரா சுத்தணும், அதை பார்க்கணும், இதை பார்க்கணும், நிறைய என்ஜாய் பண்ணணும். நிறைய எவ்வளவு என்ஜாய் பண்ணுவீங்க? ஒரு வயசுக்கு மேல வந்து இறைவனுக்காக மனதை கொடுக்க எவ்வளவு அனுபவிச்சாலும் தீர்க்க முடியாது. அதெல்லாம் ஒரு காலம் முடிஞ்சு போச்சு, அவ்வளவுதான். எவ்வளவு ஸ்வீட் சாப்பிட்டுருப்போம் சின்ன வயசுல, எவ்வளவு ஐஸ்கிரீம் சாப்பிட்டுருப்போம், அதை சாப்பிட இப்ப சாப்பிட முடியுமானா முடியாது. அதை புரிந்து கொள்ள வேண்டும், பக்குவம் வேண்டும். அந்த பக்குவத்துடன் மேற்கொள்ளப்படுவதுதான் துறவி. இதுன்னு ஃபோர்ஸ் பண்ணி யாரையும் துறவி ஆகுன்னு ஃபோர்ஸ் எல்லாம் பண்ண முடியாது. நாம விட்டா ரொம்ப நல்லது. சாமிஜி சொல்லுவார், நம்மளா பற்ற விட்டுட்டோம்னா பிரச்சனை இல்லை, பகவானா புடிச்சு இழுத்தாருன்னா வலிக்கும். அவரா புடிச்சு நம்ம கிட்ட இருந்து ஒன்னொன்னா எடுத்தாருன்னு வச்சுக்கோங்க, யாரு மேல ரொம்ப பாசம் வச்சிருக்கோமோ அந்த உறவுகளையோ, எந்த பொருள் மேல ரொம்ப உயிர் வச்சிருக்கோமோ அந்த பொருளையோ எதையாவது மாத்தினாருன்னா அப்ப தாங்க முடியாம அப்படி அழுவோம். அப்படிலாம் இல்லாம ஏதோ இன்னைக்கு இருக்கு அப்படின்ற ஒரு இதோட இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், பற்று இல்லாமல் வாழ்ந்தோம்னு சொன்னா ரொம்ப நல்லது நமக்கு. ஆக துறவு மனப்பான்மை என்பது யாரோ துறவிகள் அப்படி இருக்காங்க, இது இன்ஃபர்மேஷன் கிடையாது. நம்ம ஒவ்வொருத்தரும் வளர்த்து கொள்ள வேண்டிய பண்பு அது. அப்படி புரிஞ்சுக்கணும். நம்ம இல்லறத்துல இருந்தால் என்ன, பிற்காலத்துல ஆஃப்டர் 50 ஆஃப்டர் 60 நான் இப்படிதான், இப்படிப்பட்ட ஆட்டிடியூடோட தான் நான் வாழ போறேன் அப்படின்னு நம்ம மனசை நம்ம தயார் செய்து கொண்டோம் என்று சொன்னால் இது வெளியில யாருக்கும் சொல்லணும்னு அவசியம் இல்லை. நம்ம மனசுக்குள்ள இந்த ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கோட நம்ம வாழணும். வெளியில எல்லார்கிட்டையும் அன்போட பழகணும், எல்லாருக்கும் எல்லாம் செய்யணும். ஆனா மனசுக்குள்ள வந்து யார் மீதும் அளவுக்கு அதிகமாக இல்ல பற்றே வச்சுக்காம இருக்கிறது ரொம்ப நல்லது.
முதல் அதிகாரமா துறவரவியல் திருவள்ளுவர் வச்சது அருள் உடைமை. இங்க கான்ட்ராஸ்டா அங்க பார்க்கலாம். இல்லறவியல்ல வந்து அன்புடைமை சொன்னார். இங்க வந்து அருள்ங்கிற வார்த்தையை பயன்படுத்து. அருள்னு சொன்னா இரக்கம். ஒரு குடும்பத்துல இருக்கும்போது கணவன் மனைவி குழந்தைங்க அப்பா அம்மா கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் இவங்க கிட்டதான் நம்ம கவனம் இருக்கும். ஆனா ஒரு துறவி ஆயிட்டோம்னு வச்சுக்கோங்க, ஆஃப்டர் சர்டன் ஸ்டேஜ் இன் லைஃப்ல எல்லாரையும் நம்ம நேசிக்க தொடங்கணும். நம்ம மனசு பறந்து விரியணும். துறவு என்பது ஒரு சின்ன குடும்பத்தை விட்டுட்டு இந்த உலகத்தையே குடும்பமாக நினைப்பது நான் பல வகுப்புல சொல்லியிருக்கேன். அப்ப யாரை பார்த்தாலும் நம்ம குழந்தை மாதிரி இருக்கணும், யாரை பார்த்தாலும் அவங்கள மனதார வாழ்த்தணும். எல்லாரும் நல்லா இருங்க, மனசார வாழ்க வளமுடன் அப்படி சொல்றாங்க பாத்தீங்களா, அப்படி வாழ்த்தக்கூடிய மனநிலை நமக்கு வர வேண்டும். மனசார நமக்கு வராட்டி கூட அதை ஃபேக் இட் அண்ட் மேக் இட் பர் சுவாமிஜி. இயந்திரத்தனமாக இருந்தாலும் சரி செய்து பழக வேண்டும். அருளுடன் கூடியவர் தான் துறவியோட முதல் அடையாளமே என்னன்னா அருள், இரக்கம், கருணை. எல்லா உயிர்கள் மீதும், என்ன சேர்ந்தவங்க மட்டும் மேல மட்டும் கிடையாது, எல்லா உயிர்களையும் நான் நேசிப்பேன். உலகில் உள்ள அத்தனை உயிர்களையும் நேசிப்பவன் தான் துறவி. என்ன அழகான ஒரு இது பாருங்க, அருள் உடைமைன்னு சொன்னார். அருட்செல்வம் செல்வத்துட் செல்வம் பொருட்செல்வம் பூரியார் கண்ணும் உளனர். பணம் வந்து லோக்கல் ரவுடிட்ட கூட இருக்கு, இதுதான்ப்பா செல்வம்னு சொன்னார். துறவியோட செல்வம் எது? அருள். அடுத்த அதிகாரமே என்ன சொன்னார் அப்படின்னா புலால் மறுத்தல். அந்த அருளின் வெளிப்பாடாக நான் என்ன செய்கிறேன்? அசைவ உணவுகள்னு சொல்றோம். இன்னைக்கு வந்து உயிரை கொன்று நான் தின்பதில்லை. சின்ன வயசுல சாப்பிட்டுருப்பாங்க நிறைய பேர், நான் பார்த்திருக்கேன். இந்த அதிகாரம்லாம் நம்ம ரொம்ப விரிவாவே பார்த்தோம். சின்ன வயசுல அவரவர் குடும்ப பழக்கப்படி எங்க வீட்டுல இதுதான் சாப்பிடணும் தப்பே கிடையாது. நம்ம அம்மா அப்பா தாத்தா பாட்டி என்ன சாப்பிட்டாங்களோ, நம்ம உடம்புக்கு எது வந்து வலிமையை தருமோ, நம்ம செய்கின்ற வேலை எப்படி இருக்கிறது, நாம் வாழ்கின்ற தேசம் எப்படி இருக்கிறது, சிலதெல்லாம் ரீஜனல் ஃபுட் அப்படிங்கிறது வந்து உணவு பழக்கம் என்பது அந்தந்த பிராந்தியத்தை சேர்ந்தது. ஒரு இடத்துல என்ன ஃபுட்டு கிடைக்குமோ அதை தான் சாப்பிட முடியும். இன்னைக்கு அப்படி இல்லை, சப்ளை செயின்லாம் வந்திருக்கு. எந்த ஊர்ல வேணாலும் நீங்க எப்படிப்பட்ட ஃபுட்டை வேணாலும் சாப்பிட முடியும். ஆனா ஒரு காலத்துல அப்படி இல்லை இல்லையா, அங்க என்ன கிடைக்குமோ அதானே சாப்பிட முடியும். ஒரு ஏஜ் வரைக்கும் சாப்பிட்டேன். இது யாருக்கு சொல்லப்பட்டதுங்கிறது ரொம்ப முக்கியம். எல்லாருக்கும் புலால் மறுத்தல் சொல்லல. துறவு மனப்பான்மையை வளர்த்து கொள்ள இங்க ஒரு பர்பஸ் இருக்கு. நான் வந்து எல்லா உயிர்களையும் நேசிக்க போகிறேன், எல்லா உயிர்கள் மீதும் அன்பு செலுத்த போகிறேன். அதனால நான் வந்து என்ன செய்கிறேன்னா எந்த உயிரையும் கொன்று தின்ன நான் விரும்பவில்லை. அவ்வளவுதான். ரொம்ப அழகா சொன்னார் அந்த விஷயத்த வந்து. கொல்லான் புலாலை மறுத்தானை கைகூப்பி எல்லா உயிரும் தொழும். இந்த உலகத்துல இருக்கிற அத்தனை உயிர்களும் இந்த துறவியை வணங்கும். இவன் வந்து எல்லா உயிர்களுக்கும் அபயம் கொடுக்கிறான். ஏன்னா அந்த துறவு மந்திரத்திலே வரும், சந்நியாச மந்திரங்கள்லயே எந்த உயிரையும் நான் கொல்ல மாட்டேன். அஹிம்சா விரதம் சார்வபௌமா அஹிம்சா மகாவிரதம் என்பார் சுவாமிஜி. அஹிம்சா, நான் வந்து அஹிம்சானா என்ன, எந்த உயிரையும் துன்புறுத்த மாட்டேன். ஈவன் தயானந்த் சுவாமிஜிலாம் நான் பார்த்திருக்கேன். அதாவது ஒரு கொசு அடிக்க கூட விட மாட்டாங்க. சாதாரண விஷயம் நம்மளாம் கையில அப்படி டப்பு டப்புன்னு எல்லாம் கையில அந்த கொசு பேட் எல்லாம் வச்சு அடிக்கிறாங்க பத்தி, எலக்ட்ரிக் இதெல்லாம் ஒத்துக்கவே மாட்டாரு அவர். ஒரு உயிரை கொன்னு நீ என்ன வந்து அது என்ன உனக்கு அவ்வளவு, அது வந்து வயலன்ஸ்ன்னு பாப்பாரு அவர். கொஞ்சம் ஓவரா தெரிஞ்ச கொசு வராத மாதிரி வச்சுக்கோ வீட்டை, கரப்பாம்பூச்சி வராத மாதிரி வச்சுக்கோ. வந்ததுக்கு அப்புறம் ஒரு உயிரை கொல்றது என்னதான் இருந்தாலும் ஒரு சன்னியாசிக்கு மனசு கஷ்டமா தான் இருக்கும். உயிர் இல்லையா, நான் கொல்லாட்டாலும் அது சாகதான் போகுது, அதோட ஆயுசே ரொம்ப அற்பம்னா கூட அதுல ஒரு வயலன்ஸ் இன்வால்வ் ஆயிருக்கு. அதனால பாத்தீங்கன்னா ரொம்ப கவனமா இருப்பாங்க அந்த சன்னியாசிகள்லாம். வந்து அவங்களோட திங்கிங் அப்படி இருக்கும். ஒரு உயிரை கொல்றதுக்கு தயங்குவாங்க, அது எப்பேற்பட்ட உயிரா இருந்தாலும் சரி. பசுமாடு மட்டும் கிடையாது, எந்த உயிரை கொன்றாலும் நம்ம மனசு கஷ்டமா தான் இருக்கும். அது அருளின் வெளிப்பாடுன்னு பார்க்கணும். எல்லா உயிர்களிலும் தன்னை பார்ப்பார்கள் அல்லது இறைவனை பார்ப்பார்கள். எங்கெங்கு பார்த்தாலும் எவ்வுயிர்க்கும் அவ்வுயிராய் அங்கங்கே இருப்பது நீ என்றோ பராபரமேனர் தாய்மானவர். அதுதான் அவங்க ஆட்டிடியூடு. அதுக்கப்புறம் ரொம்ப முக்கியமா ஒரு அதிகாரம் சொன்னார், தவம். துறவி என்ன பண்ணணும், தவ வாழ்க்கை மேற்கொள்ள வேண்டும். நல்லா கவனிச்சு பாத்தீங்கன்னா தவம் எல்லாம் இல்லறத்தானுக்கு சொல்லப்படவே இல்லை. அங்க முக்கியமா தானம். இல்லறத்தானின் மிக முக்கியமான அறம் எதுன்னு கேட்டா தானம். அவன் நிறைய சம்பாதிக்கணும், நிறைய சொசைட்டிக்கு வாரி வாரி வழங்க வேண்டும். தானம் தவம் இரண்டும் தங்கா வியனுலகம் வானம் வழங்காதெனின்னு வான் சிறப்பிலே சொன்னார். தானம் என்பது இல்லறத்தானின் பண்பு, தவம் என்பது துறவியின் பண்பு. மழை சரியாக பெய்யவில்லை என்றால் இல்லறத்தான் தானம் வழங்க முடியாது, அவனுக்கே சாப்பாட்டுக்கு இருக்காது. துறவி தவமும் மேற்கொள்ள முடியாது. தண்ணி இல்லாம என்ன பண்ணுவோம் நம்ம அப்படின்னு தவம் என்பதை துறவு வாழ்க்கையோட மிக முக்கியமான ஒரு அங்கமாக வைத்தார் திருவள்ளுவர். அங்கேயே தவம்னே ஒரு அதிகாரம் வச்சார். தவத்தின் இலக்கணம் சொன்னார். உற்ற நோய் நோன்றல் உயிர்க்கு உருக்கண் செய்யாமை அற்றே தவத்திற்கு உரு. தனக்கு வந்த துன்பத்தை பொறுத்து கொள்ளுதல், யாருக்கும் துன்பம் தராமல் இருத்தல்.
என்ன அழகான டெபினிஷன் கொடுத்தார் வந்து. ரொம்ப அருமையாக வந்து தவம் வந்து எப்படி செய்யணும், தவத்தின் ஆற்றல் என்ன, எல்லாத்தையும் ரொம்ப அழகா சொன்னார் திருவள்ளுவர். நம்ம வந்து இங்க வந்து ஒரு ஓவர் வியூ தான் பாக்குறோம், என்னென்ன முக்கியமா படிச்சோம் என்பதை ரீகால் பண்றோம். ஆஹா, அருளுடைமை படிச்சோம், புலால் மறுத்தல் படிச்சோம், அதுக்கப்புறம் தவம், தபஹா, இது வந்து அஷ்டாங்க யோகத்துல யம நியமங்கள்லயும் தபஸ் வரும். அப்புறம் கூடா ஒழுக்கம், ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். இந்த துறவி வந்து துறவு வாழ்க்கைக்கு வரப்போறேன் அப்படின்னு சொல்லிட்டு மனசுல பொய் ஒழுக்கம் உடையவனாக இருக்கக்கூடாது. மனசு நிறைய ஆசையை வைத்துக்கொண்டு வெளியில துறவி வேடம் போட்டுக்கொண்டு ஊரை ஏமாத்துற வேலை பார்க்க கூடாது. ரொம்ப ஸ்ட்ராங்கா சொன்னார். வஞ்ச மனத்தான் படிற்றொழுக்கம் பூதங்கள் ஐந்தும் அகத்தே நகும். வஞ்ச மனத்தான், மனசுல ஏமாத்துறான் இல்லையா. இவன் காவி ட்ரெஸ் போட்டோடனே உலகத்துல எல்லாரும் என்ன பண்றாங்க, நமஸ்காரம் பண்ணுவாங்க, சாமி சாமின்னு கூப்பிடுறாங்க, மகாராஜ்ன்னு சொல்றாங்க. ஆனா இவன் வந்து மனசுக்குள்ள ஏகப்பட்ட காம விகாரங்கள் ஆசைகள்லாம் வைத்துக்கொண்டு ரகசியமாக அவற்றையெல்லாம் அனுபவிக்கிறான் என்று சொன்னால், வெளியில மக்கள்லாம் சிரிக்கிறது இருக்கட்டும், பூதங்கள் ஐந்தும் அகத்தே நகும். அவன் உடம்புல இருக்கிற பஞ்ச பூதங்களே அவனை பார்த்து கை கொட்டி சிரிக்குமா. ஏன்னா அந்த உடம்பே ஐம்பூதங்களால் ஆனது இல்லையா, அவன் உடம்புல இருக்கிற பஞ்சபூதங்களே சிரிக்கும். இவ்வளவு ஸ்ட்ராங்கா சொல்றாரு பாருங்க திருவள்ளுவர் வந்து. ஆக இயற்கையே வந்து அவனை தண்டித்து விடும். இவன் வந்து இந்த மாதிரி இருக்கிறது ரொம்ப மகா தப்பு அப்படின்னு சொல்லிட்டு, மனத்தது மாசாக மாண்டார் நீராடி மறைந்தொழுகு மாந்தர் பலர். இந்த மாதிரி கவனமாக இந்த விஷயத்த வந்து ஏமாந்துடக்கூடாது. பகவான் ஸ்ரீராமகிருஷ்ணர் சொல்லுவார், வாழ்க்கையில ரெண்டே விஷயம்தான் ரொம்ப முக்கியமா அவர் சொல்வார், காமினி காஞ்சனம், ரெண்டு ஆசையை விடும்பர். காமினின்னா என்ன, பெண்ணாசை, காஞ்சனம்னா பொன்னாசை. பெண் ஆசை என்பது, பெண் ஆசை அல்லது ஆண் ஆசை என்பது ரொம்ப ஸ்ட்ராங்கான விஷயம். இல்லறத்திலாவது ஒரு தர்மப்படி அதை கடைபிடித்துள்ளார். இதை கடக்க வேண்டும் என்று சொன்னால் அதற்கு மிகுந்த தவம் வேண்டும், இறைவனுடைய அருள் வேண்டும், பிரார்த்தனை வேண்டும், சத்சங்கம் வேண்டும், சாஸ்திரங்களை இடைவிடாமல் படித்துக் கொள்ள வேண்டும். சுவாமிஜி சொல்வார், பிசாசு எப்ப வேண்டுமானாலும் புகுந்து விடலாம். ஒரு பர்சனை பாக்குறோம்னு வச்சுக்கோங்களேன் மனசுல. நான் சமீபத்துல ஒரு வகுப்புல இதை கேட்டேன். இப்ப வந்து மோகம் அப்படி சொல்ற, என்ன மோகம்னா, ஒரு பையன் ஒரு பொண்ணை பாக்குறான், ஜஸ்ட் தூரத்துல இருந்து தான் பாக்குறான். பார்த்த உடனே என்ன செய்ய, ரொம்ப அழகா இருக்கா அப்படின்னு நினைச்சு இவங்க தூங்க முடியல. அந்த பெண்ணோட இவன் பேசினது இல்ல, அவ பேரு கூட தெரியாது. ஆனாலும் இந்த பெண்ணோட அழகே அவன் அப்படி மயக்கிறது. வேற என்ன, தோல் தானே. இந்த உடம்புங்கிறது என்னது அப்படின்னா 37 ட்ரில்லியன் செல்ஸ் இருக்கான் நம்ம உடம்புல. அப்புறம் உள்ள வந்து நிறைய ரத்தம் இருக்கு, கொழுப்பு இருக்கு, சதை இருக்கு, மாம்சம், மஜ்ஜா எல்லாம் சேர்ந்து ஏகப்பட்ட குப்பை, அதாவது என்ன சொல்றது, ஃபில்த்ன்னு சொல்றோம் இல்லையா, அதெல்லாம் சேர்த்து ஒரு மூட்டை. வெளியில 2 மில்லி மீட்டருக்கு மாத்திரம் தோல் இருக்கு. நம்மளுடைய அப்பர் இது இருக்கு பாத்தீங்களா, அவுட்டர் ஸ்கின் இருக்கு பாத்தீங்களா, எபிடர்மிஸ், அதோடைய திக்னஸ் வந்து 2 மில்லி மீட்டர் தானா. இந்த 2 மில்லி மீட்டரை பார்த்து அப்படியே மயங்கி போறாங்க. புலனின்ப நாட்டம் அப்படி இருக்கிறது. இல்லறத்தான் தர்மமாக அனுபவித்து விட்டு போகட்டும். அங்கேயும் நிறைய சொன்னாரு, இல்லறத்தான் எப்படி இருக்கணுங்கிறதுக்காக பிறனில் விழையாமை வைத்தார், அங்க அதிகாரம் வச்சிருக்காரு. நீ உன்னுடைய மனைவி கிட்ட மட்டும்தான் இப்படி எல்லாம் இருக்கணுங்கிறதெல்லாம் கிளியரா சொன்னார். இங்க துறவி அதை நினைத்து கூட பார்க்க கூடாது. ஒருவேளை அவன் வந்து இது போன்ற ஆசைகள் உடையவனாக இருந்தால் அவன் வந்து ரொம்ப ரொம்ப மோசமானவன், மோசமான நிலையை அடைவான் அப்படிங்கிறத வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா சொன்னார். வழித்தலும் நீட்டலும் வேண்டா, உலகம் பழித்தது ஒழித்து விடும். உலகம் பழித்தது, அதாவது ஒரு சாதாரண ஒரு ஆள் தப்பு பண்ணா கூட உலகம் மன்னித்து விடும். ஆனா ஒரு சன்னியாசி அப்படிங்கிற ஒரு ரோப், அந்த ஒரு இதுல இருந்து கொண்டு யாராவது ஒருத்தன் தப்பு பண்றான்னா அதை மக்களால தாங்கிக்கவே முடியாது. இன்னும் கடவுள் மாதிரி நினைச்சு நமஸ்காரம் பண்ணிட்டோம், உன்னை வந்து சாமின்னு கூப்பிட்டுட்டோம், ஆனா நீ போய் இப்படி தப்பு பண்ணிட்டேன்னு ரொம்ப கோவம் வரும் மக்களுக்கு வந்து. நீங்க யோசிச்சு பாருங்க, சைக்கலாஜிக்கலி நம்ம எல்லாருக்குமே வந்து ஒரு துறவி தப்பு பண்ணா நம்மளால தாங்கவே முடியாது. ஏன்னா இந்த ஆசையெல்லாம் ஜெயிச்சவன் நினைச்சேனே இப்ப அவனை அப்படின்னு நினைக்கிறோம். ஆக இந்த விஷயம் மிக கவனமாக துறவி வந்து இது மனசை தயார்படுத்தணும். இதுக்குதான் தபஸ், இதற்காக ஆகார நியமங்கள், இதற்காக யோகாபியாசங்கள், இதற்கு உடம்பை எப்படி கட்டுறது, இதுதான் வாழ்நாள் வேலை. வேற என்ன வேலை? உடலை கட்டு, மனதை கட்டு, புத்தியை கட்டு, பிராணனை கட்டு, தன்னை கட்டுதல் அறம்னு பாரதியார் இததான் சொன்னார். முடியும், சாத்தியம் இல்லைன்னு சொல்ல முடியாது. நம் நாடு யோகிகளின் நாடு. எத்தனை யோகீஸ்வரர்கள் இருக்கிறார்கள். உணவு கட்டுப்பாடு, வாழ்க்கையில ஈவன் கண்ணுக்குரிய பிரம்மச்சரியம், காதுக்குரிய பிரம்மச்சரியம், இப்படி எல்லாம் ஒரு சாமி கட்டுரை எழுதினார். எதை பார்க்கணும் எதை பார்க்க கூடாது. இன்னைக்கு போனை வச்சுட்டு எதுவுமே சொல்ல முடியாது. நம்ம அந்த போனையே தலையை சுத்தி தூக்கி போட வேண்டியதா பாரு சுவாமிஜி. சன்னியாசம் பண்ணணும், ஒரு 4-5 மணி நேரமாவது ஒரு நாளைக்கு போன் பார்க்காம இருக்கணும்.
என்று மனதை தயார் செய்ய வேண்டும். இதை அப்பப்ப விஷய தோஷ தரிசனம்னு சொல்லுவாங்க. இந்த உலக இன்பங்களில் உள்ள குறைபாடுகளை நினைத்து பார்க்க வேண்டும். மனசுல ஆசையெல்லாம் வரும், வராம இருக்காது. இவர் இல்லறத்திலிருந்து துறவு வாழ்க்கைக்கு வந்தாலும் சரி, நேரடியாக துறவு வாழ்க்கைக்கு வந்தாலும் சரி, மனசுல முன் ஜென்மங்கள்ல அனுபவிச்ச வாசனைகள்லாம் தலை தூக்கும். அப்பயும் என்ன செய்யணும்? நெருப்பை போன்று கவனமாக இருக்க வேண்டும். விஷயத்தை ஜாக்கிரதையாக கையாள வேண்டும். விளையாட்டு கிடையாது. துறவி இதற்கு அடிமையாகி விடக்கூடாது. முக்கியமா பொய் ஒழுக்கம் உடையவனாக இருக்கக்கூடாது. மக்களை ஏமாற்றக்கூடாது. தன்னையே தான் ஏமாற்றிக் கொள்ளக்கூடாது. நான் ஒரு வாழ்க்கையை எடுத்திருக்கேன்னா அதுக்கு உண்மையா நான் நடந்துக்க முடியலன்னா அப்புறம் என்ன இருக்கு? ஆக ரொம்ப முக்கியமான ஒரு அதிகாரம் சொன்னார். அப்புறம் கள்ளாமை. காமினி காஞ்சனம்னு சொன்ன, காஞ்சனம்னு என்ன? இன்னொருத்த பொருள் பொருள் ஆசை எல்லாம் வச்சுக்கணும் அப்படின்னு. துறவி ஆனா கூட, அல்ல துறவு மனப்பான்மை உடையவருக்கு கூட இது வரக்கூடுங்கிறதுக்கு எப்படி சொல்லி வச்சிருக்காரு? கள்ளாமை அதிகாரத்தை துறவுல சொல்லியிருக்காரு பாருங்க திருவள்ளுவர். துறவரவியல்ல சொல்லி, கள்ளாமைனா என்ன? இன்னொருத்தர் பொருளை திருடா மனசால கூட நினைக்காதங்கிறார். உள்ளத்தால் உள்ளலும் தீதே பிறர் பொருளை கள்ளத்தால் கல்வே மெனல். மனசால கூட நினைக்காத, அந்த பொருள் கிட்ட இருந்தா நல்லா இருக்குல்ல அப்படின்னு நினைச்சா நீ துறவி கிடையாது. யாருடைய பொருளுக்கும் ஆசைப்படாதே. எப்பேற்பட்ட செல்வத்தையும் மண்ணாங்கட்டியாக பார். பிறருடைய மனைவியை உன் தாயாக பார். இப்படிலாம் சாஸ்திரத்தை விதி இருக்கு. ஆக ஒரு துறவி என்பவன் பொருள் ஆசை சுத்தமாக இல்லாதவனாக இருக்க வேண்டும். அந்த பொருள் நாட்டம் வந்துடுதுன்னு வச்சுக்கோங்களேன், நான் எனக்காக சேர்க்கிறேன், இன்ஸ்டிடியூஷனுக்காக சேர்க்கிறேன் என்ற போர்வையில நீ பார்க்கலாம், நமக்கு இதெல்லாம் வரையறுத்தே சொல்ல முடியாது. தன்னெஞ்சறிவது பொய்ய இருக்கு. அவரவர் மனசுக்கு தான் தெரியும். நான் இன்ஸ்டிடியூஷனுக்காக பண்றேன்னா, என்னுடைய சௌரியத்துக்காக பண்ணிக்கங்க, அவங்க மனசுதான் கேட்டு சொல்லிக்கணும். ஆக தனிப்பட்ட வாழ்க்கை எப்படி இருக்கிறது? நான் இதற்கெல்லாம் அடிமையா இருக்கேனா? எனக்கு என்னோட பணத்தை பத்தி எனக்கு ஒரு இன்செக்யூரிட்டி இருக்கா? இவங்க என்னை காப்பாத்துவாங்க, அவங்க இல்ல. கடவுளை நம்பி நான் துறவரம் இருக்க போகிறேன், அல்லது ஏற்றுக்கொண்டிருக்கிறேன். கடவுளை மட்டும் நம்பி நான் வாழ வேண்டுமே தவிர மனிதர்களை நம்பியோ பணத்தை நம்பியோ பொருளை நம்பியோ வாழக்கூடாது ஒரு துறவி. அதனால கள்ளாமை சொன்னார். யாருடைய பொருளுக்கும் ஆசைப்படாத அப்படின்னு சொன்னார். அப்புறம் வாய்மை சொன்னார். நம்ம ரொம்ப விரிவா பார்த்தோம் இந்த கருத்தை. எல்லா உபனிஷதங்களிலும் இந்த வாய்மை, பொய் பேசாமல் இருக்கின்ற பண்பு சிறப்பித்து கூறப்பட்டிருக்கு. ஏன்னா யாருக்கு வாய்மை நிலை பெற்றிருக்கிறார்களோ அவர்களுக்குத்தான் பிரம்ம ஞானம் கிடைக்கும். மெய்ப்பொருளை பற்றிய அறிவு அவர்களுக்குத்தான் விளங்குமே தவிர சாதாரண ஆளுக்கு விளங்காது. அவன் எவ்வளவு பெரிய ஸ்காலரா இருந்தாலும் சரி, அவன்கிட்ட இன்டெகிரிட்டி இல்ல, அவன் பொய் சொல்றான் அப்படின்னு சொன்னா இந்த ஞான விஷயம் அவனுக்கு புரிந்து அகாடமிக்கா புரிஞ்சாலும் அசிமிலேட் பண்ண முடியாது. அது உரிய பலனை தராது. அவனால மனனம் பண்ண முடியாது, நிதித்தியாசனம் பண்ண முடியாது, அது மயமாக ஆக முடியாது. வாய்மை என்பது அவ்வளவு பெரிய அறம். தன்னெஞ்சறிவது பொய்யற்க பொய்த்த பின் தன்னெஞ்சே தன்னை சுடும். உள்ளத்தால் பொய்யாது ஒழுகின் உலகத்தார் உள்ளத்துள் எல்லாம் உளன். நீ மனசால பொய் சொல்லாம இருந்தேன்னா எல்லா உயிர்களும் எல்லாருடைய மனசில் நீ, அப்படின்னா என்ன அர்த்தம்? மெய்ப்பொருளாகவே உன்னை நீ உணர்வாயின்னு அர்த்தம். இறந்த விஷயங்களை சொன்னார். அதுக்கப்புறம் வெகுளாமை சொன்னார். கோபப்படாம இருக்கணும். க்ஷமா, பொறுமை மிக அவசியம். வெகுளாமை. முன்னாடியே பொறையுடைமை சொன்னார், பொறை உடைமை சொன்னார் இல்லறவியல்லையே. இங்க துறவரவியல்ல வெகுளாமை, கோபத்தை எப்படி கட்டுப்படுத்துறது அப்படிங்கிற விஷயத்த ரொம்ப முக்கியம். துறவிக்கு எப்படின்னா கருணையோட இருக்கணும்னா கோபம், அதாவது ஜிதக்ரோதக என்று ராமருக்கு ஒரு பேர். ஜிதக்ரோதகனா கோபத்தை வென்றவர். கோபமே வராதுன்னு சொல்லல, எங்க கோபப்படணுமோ அவங்க கோபப்படுவார். ஸ்தான கோபம்னு பேரு. ஆனா அதற்காக மனிதர்களை வெறுக்க மாட்டார். நாள் கணக்குல மூஞ்சியை தூக்கி வச்சுட்டு ஒரு பர்சனை வெறுக்கிறது இல்ல. அங்க தவறு நடந்தால் தட்டி கேட்பாரு, அதோட முடிஞ்சு போச்சே தவிர தனிப்பட்ட முறையில் யார் மீதும் வெறுப்பை சுமப்பவர் அல்ல துறவி. கோபப்பட்டு வார்த்தைகளை இறைப்பவர் அல்ல. அப்புறம் இன்னா செய்யாமைன்னு 10 குறள் சொன்னார். எல்லா உயிர்களிடத்திலும் கருணையோட இருக்கணும், யாரையும் துன்புறுத்த கூடாது. அறிவினான் ஆகுவது உண்டோ பிரிதின் நோய் தம் நோய் போல் போற்றா கடை. பெரிய அறிவாளின்னு சொல்றியேப்பா, இன்னொருத்தனுடைய கஷ்டத்தை உன் கஷ்டம் போல நினைச்சு நீ உதவி செய்யலனா உன் அறிவுனால என்ன பயன் அப்படின்னு கேட்டார். என்ன குறள் இதெல்லாம் அது மாதிரி கொல்லாமை சொன்னார். பிற உயிர்களை கொல்லக்கூடாது. அந்த அதிகாரத்துலதான் பகுத்துண்டு பல்லுயிர் ஓம்புதல் நூலோர் தொகுத்தவற்றுள் எல்லாம் தலைன்னு சொன்னார். கொல்லாமை அதிகாரத்தில் இருக்கு அந்த குறள். எல்லா உயிர்களுக்கும் நீ உணவு வழங்க கடமைப்பட்டவன்பா. பகுத்து உண்டு பல்லுயிர் ஓம்புதல் நூலோர் தொகுத்தவற்றுள் எல்லாம் தலைனா, சாஸ்திரங்களோட முடிவு என்ன? எல்லா சாஸ்திரங்களும் என்ன சொல்கிறதுன்னா, எல்லா உயிர்களையும் பார்த்துக்க வேண்டிய நிலைமையில நீ இருக்க, நீ அபயம் கொடுக்க வேண்டிய நிலையில இருக்க, உயிர்களை கொன்று விடாதே. அதுக்கு அப்புறம்தான் ரொம்ப முக்கியமான 4 அதிகாரங்கள் வந்தன. நிலையாமை, துறவு, மெய்யுணர்தல், அவா அறுத்தல்.
வாழ்க்கையின் நிலையாமை, விவேகம் வேண்டும். எது நிலையானது எது நிலையற்றது என்ற தெளிந்த பகுத்தறிவு இந்த துறவிக்கு வேண்டும். துறவரத்தோட கிரக்ஸே இங்கதான் அமைஞ்சிருக்கு. இதற்கு முன்னாடி சொன்னதெல்லாம் ப்ரிப்பரேஷன். இந்த 4 அதிகாரங்கள் மிக முக்கியமானவை. யாருக்காவது சீரியஸா துறவி ஆகணும், இந்த வகுப்பை கேட்கின்ற யாருக்காவது துறவு மனப்பான்மை இருக்கிறதுன்னு சொன்னா, தயவு செய்து இந்த இனி வரக்கூடிய இந்த 4 அதிகாரங்களை நன்றாக மனப்பாடம் செய்து பொருள் தெரிந்து தியானித்து அப்படி நீங்க இருந்தீங்கன்னா உங்களுக்கு நிச்சயமாக துறவு வாழ்க்கைக்குரிய நெறிகள், அது எந்த பாதையில போகணும், எந்த குரு கிட்ட போகணும், எப்படி சாஸ்திரத்தை படிக்கணும், எதற்காக துறவு என்பதெல்லாம் உங்களுக்கு இறைவன் வழி காட்டுவார். நான் சுவாமிஜி தன்னிடம் துறவர தீட்சை வாங்கக்கூடிய சீடர்களுக்கெல்லாம் உபதேசித்த மிக முக்கியமான 4 அதிகாரங்கள். நிலையாமைனா முதல்ல விவேகம் வேணும். வாழ்க்கையில எது நிலையானது எது நிலையற்றது, செல்வம் நிலையற்றது, உடல் நிலையற்றது, வாழ்க்கை நிலையற்றது, இதெல்லாம் ரொம்ப தெளிவா திருவள்ளுவர் சொன்னார். அப்ப இந்த உலக வாழ்க்கை நிலையற்றது, உறவுகள் நிலையற்றவை, பணம் நிலையற்றது, இதெல்லாம் எது நிலையானது என்று தேடு. நிலையாமைக்கு அடுத்த அதிகாரம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா துறவு. துறவு மனப்பான்மையை வளர்த்துக்கொள். எது நிலையற்றதோ அதை விட்டுடு. அதுக்குதான் துறவுனா விடு, பற்றை விடு. ரொம்ப அழகா சொன்னார் யாதனின் யாதனின் நீங்கியான் நோதல் அதனின் அதனின் இளன். எந்தெந்த பொருள்லாம் நம்ம கிட்ட இல்லையோ அதை பற்றி நாம் வருத்தப்படவும் மாட்டோம். நம்ம பற்று இருக்கிறதுனால தான் கஷ்டப்படுறோமே தவிர பொருள் இருக்கிறதுனால கஷ்டப்படலாம். நம்ம எவ்வளவு பொருள் வேணாலும் நம்ம கிட்ட இருக்கலாம், எவ்வளவு மனிதர்கள் வேண்டுமானாலும் நம்ம இருக்கலாம். நமக்கு பற்றுனா என்ன, அவங்க கிட்ட ஒரு எதிர்பார்ப்பு, அவங்க எப்பயுமே நம்ம கூட இருக்கணுங்கிற எண்ணம், இதெல்லாம் நம்ம அதாவது சாமிஜி கொடுத்த எக்ஸாம்பிள் கூட நிறைய நான் சொல்லியிருப்பேன். ஒரு பேப்பர்னால கார்ட்போர்ட்னால செய்யப்பட்ட ஒரு நாற்காலி இருக்குன்னா அதை பார்க்கலாம், பக்கத்துல நின்று போட்டோ எடுத்துக்கலாம், எல்லாம் பண்ணலாம், தவிர அதுல உட்காரக்கூடாது. அது போன்று நிலையற்ற இந்த உலகத்தை நாம் சார்ந்திருந்தால் நமக்கு துன்பம் தான் கிடைக்கும். நிலையற்ற இந்த உலகில் நாம் பற்றை துறக்க வேண்டும். யான் எனது எனும் செருக்கு அறுப்பான் வானோர்க்கும் உயர்ந்த உலகம் புகும் என்று துறவர வாழ்க்கையோட மிக முக்கியமான குறிக்கோளாக அதை வைத்தார். யான் எனது. யான்னா என்ன, நான் இந்த உடம்பு, அதுதானே முதல் விஷயம். இந்த உடம்பு நான், இதெல்லாம் என்ன சேர்ந்தது, இவர்கள்லாம் என்னுடைய மனிதர்கள், இதெல்லாம் என்னுடையது, நான் எனது எனும் செருக்கு அறுப்பான். இத முதல்ல விடு. பற்றை விடுறதுன்னா இதை விடு முதல்ல. இதுதான் பேஸ். இதை விட்டா ஆட்டோமேட்டிக்கா பற்று எங்க இருந்து வரும்? யான் எனது எனும் செருக்கு அறுப்பான் வானோர்க்கும் உயர்ந்த உலகம் புகும்னா என்ன, தேவர்களுக்கும் அரிதான அந்த மோட்சம் இங்கேயே இப்பொழுதே அவனுக்கு கிடைக்கும்னு அர்த்தம். இந்த பூமியில வாழும் பொழுதே ஜீவன் முக்தனாக அவனால் வாழ முடியும். ஆக விவேகம் சொன்னார். துறவு என்பது வைராக்கியம். அடுத்தது மெய்யுணர்தல் சொன்னார். மெய்யுணர்தல்னா என்ன? பொருள் அல்லவற்றை பொருளென்று உணரும் மருளானாம் மானாப்பிறப்பு. இந்த உலகத்துல எதெல்லாம் நிலையானதே இல்லையோ, எதெல்லாம் அழியக்கூடியதோ அதெல்லாம் போய் ஒரு பெரிய விஷயம், ஒரு பொருள் என்று நினைத்து அதன் பின்னால் நீ ஓடினால் மறுபடியும் உனக்கு பிறவி சேரும். பிறவி வராம இருக்க நான் என்ன பண்ணோம்? கற்று ஈண்டு மெய்ப்பொருள் கண்டார் தலைப்படுவர் மற்றீண்டு வாரா நெறி. கிளியரா சொன்னார். சாஸ்திரங்களை குருவிடம் சென்று படிச்சாதான் நீ இந்த பிறவி பிணியிலிருந்து நீ விடுபடுவாய். சார்பு உணர்ந்து சார்பு கெட ஒழுகின் மற்றழித்து சார்தரா சார்தரும் நோய். இந்த குறளுக்கான விளக்கம்லாம் நான் இப்ப சொல்லல, அங்க முன்னாடி நம்ம பார்த்திருக்கோம். என்ன அருமையான குரல். இந்த உலகத்துல நமக்கு எவ்வளவு டிபெண்டன்ஸ் இருக்கு, யாரெல்லாம் நம்ம சார்ந்திருக்கோங்கிறத நம்ம யோசித்து பார்த்து சிந்தித்து பார்த்து அந்த இறைவனை இந்த சார்பெல்லாம் விட்டுட்டு இறைவனை இருந்தால்தான் இந்த பிறவி நோயிலிருந்து நாம் விடுபட முடியும். உயிராகிய நமக்கு மறுபடியும் இல்லாட்டி பிறவி வந்துட்டே இருக்கும். இந்த உடம்புல இப்ப இறந்து போய் வேற ஒரு உடம்புல, பசுமாடு உடம்புல பிறப்போம், நாய் உடம்புல பிறப்போம், கொசு உடம்புல பிறப்போம், மறுபடியும் மனித உடம்புல இப்படி லட்சக்கணக்கான பிறவிகள் இந்த உயிருக்கு இருக்கிறது. அதனாலதான் எல்லா பிறப்பும் பிறந்து இழைத்தேன் அப்படின்னு மாணிக்க வாசகர் சொல்றாரு. இந்த பிறவி தலையிலிருந்து விடுபடுவதற்கு என்ன வழி அப்படின்னா, பேரளவுக்கு கூட ஆசை, கோபம், இந்த மோகம்லாம் இருக்கக்கூடாதுன்னு சொன்னார். காமம், வெகுளி, மயக்கம் இவை 3 நாமம் கெட கெடும் நோய். பிறவி நோய் போகணும்னு சொன்னா இந்த ஆசையை விடு, கோபத்தை விடு, பொருட்பற்ற மயக்கத்தை, உலகத்தை உண்மைன்னு நினைக்கிறோம் பாத்தீங்களா, அதுதான் மயக்கம். உலகம் இது எந்த அளவுக்கு உண்மைனா தோற்றம்னா அப்பேரண்ட்லி ரியல், கண்ணுக்கு தெரிகிறது, எக்ஸ்பீரியன்ஸ் பண்றோமே தவிர இது உண்மையான உண்மை கிடையாது. ஒண்ணு உண்மை நிலையானதுன்னு சொன்னா 3 காலத்திலயும் இருக்கணும். கடந்த காலம், நிகழ்காலம், வருங்காலம், எல்லா காலத்திலயும் இருக்கிறதா சத்தியம்னு சாஸ்திரம் ஒத்துக்கும். இப்ப நம்மளே எடுத்துட்டா இந்த உடம்பு ஒரு காலத்துல இல்ல,
ஒரு காலத்துல இல்லாம போக போகுது. இத நடுவுல கொஞ்ச நாள் இருக்கிறத மட்டும் உண்மை நிலையானதுன்னு நினைக்கிறோம் இல்லையா? இது நிலையற்றது. நிலையற்ற இந்த வாழ்க்கை, இந்த உண்மையை புரிந்து கொள்ளாமல் இதுல ஆசைப்படுறோம். ஏகப்பட்ட ஆசை, ஆசைப்பட்டது கிடைக்கலன்னா கோபம், அப்புறம் இதெல்லாம் உண்மைன்னு மயங்கர ஒரு இதெல்லாம் நிலையானதுன்னு நினைக்கிறதா மகா மயக்கம். இதெல்லாம் நம்ம விட்டு தொலைச்சாதான் நம்ம பிறவி நோயிலிருந்து விடுபட முடியும். ரொம்ப சிம்பிள். வேர்ல்ட் டிபெண்டன்ஸ் டு காட் டிபெண்டன்ஸ் டு செல்ஃப் டிபெண்டன்ஸ் என்று சொல்வார் பரமார்த்தானந்த சுவாமிஜி அவர்கள். உலகை சார்ந்திருப்பதிலிருந்து விடுபட்டு இறைவனை சார்ந்திருந்து பிறகு உன்னையே மெய்ப்பொருளாக உணர்ந்து உன்னை சார்ந்தவனாக இரு. தற்சார்பு உடையவனாக, எதையும் நீ டிபெண்ட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. கடவுளும் நானும் ஒன்று என்பது ஒரு ஸ்டேஜ்ல விளங்கும் நமக்கு. அப்ப அங்க குறைக்கோ துன்பத்திற்கோ எந்த விதமான பிரச்சனைகளுக்கும் இடமே கிடையாது. எல்லாம் இருக்கும். நம்ம வாழ்க்கையை சுத்தி என்ன நடந்தாலும் நம்மளால கொஞ்சம் கூட பாதிப்படையாமல் நம்மளால இருக்க முடியும். சினிமா பாக்குறோமே, இந்த சினிமா ஸ்கிரீன் இருக்கு. அந்த ஸ்கிரீன்ல பாத்தீங்கன்னா படம் வருது. படத்துல வெள்ளம் வருது, நெருப்பு பிடிச்சு எரியுது, என்னென்னமோ ஆகுது. அந்த ஸ்கிரீன்ல ஒரு மூலையிலயாவது நெருப்பு பிடிக்குதா? கொஞ்சமாவது அந்த ஸ்கிரீன் நனையுதா? இல்ல. அந்த ஸ்கிரீன் எப்படி எந்த மாற்றமும் அதில் நடக்காமல் இருக்கிறதோ அது போன்று இந்த உலக வாழ்க்கையில் நம்முடைய உடம்புல மனசுல ஈவன் வாழ்க்கை எங்க நம்மளை சுத்தி என்ன நடந்தாலும் நான் எதனாலும் பாதிக்கப்படாத மெய்ப்பொருள், நான் எல்லா காலத்திலும் இருக்கின்ற தூய உணர்வு பரம்பொருள் என்ற உண்மை நமக்கு விளங்கும். இது எல்லா டிராமாவையும் நம்ம பார்த்துட்டு இருப்போம். நம்மால தர்மமா என்னென்ன செய்ய முடியுமோ எல்லாவற்றையும் செய்வோம். ஆனால் இதில் நாம் மாட்டிக்கொள்ள மாட்டோம், ஒட்டிக்கொள்ள மாட்டோம். அப்படி வாழணும்னு சொல்லி மெய்யுணர்தல் அதிகாரத்திற்கு பிறகு அவா அறுத்தல் சொன்னார். ஆசைகளை ஒருத்த மெய்யுணர்ந்த பிறகும் கூட ஆசை வரும். வாசனைனால என்னன்னா, ரொம்ப நாள் இதெல்லாம் அனுபவிச்சிருக்கோமா, எல்லாம் மெய்ப்பொருள் தத்துவம் எல்லாம் கிளியரா புரிஞ்சாச்சு, அதுக்கப்புறம் கூட ஒரு ஆசை வரும். அதனால ஆசை விஷயத்துல ரொம்ப கவனமா இருக்கணும். அப்படிங்கிறதுக்காக வேண்டுங்கால் வேண்டும் பிறவாமை மற்றது வேண்டாமை வேண்ட வரும். எதுக்காவது ஆசைப்பட்டோம்னா மறுபடியும் பிறக்க கூடாதுன்னு மட்டும் ஆசைப்படுப்பான்னு சொன்னார். இன்பம் இடையராது ஈண்டும் அவாவென்னும் துன்பம் துன்பத்துள் துன்பம் கெடின். எப்பயுமே இன்பமா இருக்கணும்னு சொன்னா அந்த ஆசையை விட்டுடு. ஆறா இயற்கை அவான்னு ஒரு பேர் கொடுத்தாரு. ஒரு பொழுதும் இதை நிறைவேற்றவே முடியாதுப்பா. நெய்ய ஊத்தி நெருப்ப அணைக்கிற மாதிரிதான். ஒரு பொழுதும் நிறைவடையாத இந்த ஆசையை இத நீப்பின், இதை நீக்கிறது ஈஸி இல்லைன்னு அர்த்தம். நீப்பின் இந்த ஆசையை விட்டு விட்டால் அந்நிலையே பேரா இயற்கை தரும், பெயர்க்க முடியாத பேரின்பத்தை தரும். ஆசையை விட்டு விடு. ஒரு உதாரணம் வரும் விவேக சூடாமணியில. அதாவது ஒரு ஆத்த கடந்து அந்த பக்கம் போகணும்னு நினைக்கிறான். ஒரு கட்டை வருது தண்ணியில. கட்டை வருதே, சரி இந்த கட்டை மேல ஏறி அப்படியே கிராஸ் பண்ணிடலாம்னு நினைச்சு போறான். அப்ப யாரோ இன்னொருத்த சொல்றான், அது கட்டை இல்லப்பா, அது மரக்கட்டை இல்ல, அது முதல அப்படின்னு சொல்றான். முதலைன்னு தெரிஞ்ச பிறகு அது மேல போவானா? அவன் போக மாட்டான். முதலையும் தெரிஞ்சா அங்கிருந்து ஓடி போயிடுவான். அதே மாதிரி இந்த உலகத்துல இந்த வாழ்க்கை உண்மை அல்ல, இந்த வாழ்க்கை துன்பம் நிறைந்தது, இந்த வாழ்க்கை நிலையற்றது என்பதை புரிந்து கொண்டு இதில் நமக்கு வைராகியம் வர வேண்டும். நிலையாமையை உணர்ந்து நாம் பற்றை துறக்க வேண்டும், மெய்ப்பொருளை உணர வேண்டும். அதற்கு பிறகு அவா அறுத்தல்ங்கிறது ஸ்பான்டேனியஸா நடந்தா கூட மனசுல எப்பயும் ஞானினோ நித்திய வைரினான்னு சொல்லியிருக்காரு பகவான் கிருஷ்ணர் கீதையில. ஞானிக்கு ஆசை என்பது எப்பொழுதுமே எதிரி. மனசுல ஆசை வரும்போதே ஞானி கவனமாக இருப்பான். ஆசை வராதுன்னு சொல்லல, வரும். ஆனா அதை என்டர்டெயின் பண்ண மாட்டான், அதற்கு முக்கியத்துவம் கொடுத்து அதை வளர்க்க மாட்டான். ஏதோ ஒரு எண்ணம் வந்தது அப்படி தூக்கி போட்டு போயிடுவானே தவிர ஆமா நல்லா இருக்கேன் நல்லா இருக்கேன்னு அந்த வாசனைனால திரும்ப அதுல டுவெல் பண்ண மாட்டான், ஆக்ஷன்ல இறங்க மாட்டான். அப்புறம் கடைசியா ஊழ் என்ற அதிகாரத்தை பார்த்தோம். வினை பயன். வாழ்க்கையில விடை தெரியாத கேள்விகளுக்கு எல்லாம் என்ன பதில் புரிஞ்சுக்கிறது? வாழ்க்கையே ஒரு புரியாத புதிரா இருக்கு. நான் இவ்வளவு நல்லவனா இருக்கேன், இவ்வளவு கஷ்டப்படுறேன், அவ்வளவு தப்பு பண்றான், அவன் நல்லா இருக்கான். இது போன்ற கேள்விகளுக்கெல்லாம் பதிலாக ஊழ் அதிகாரத்தை வைத்தார் திருவள்ளுவர். நம்ம இந்த ஒரு வாழ்க்கையை பற்றி ஒரு புரிதல் நமக்கு சில சமயம் ஒரு அக்செப்டன்ஸ் வேணும். எப்பொழுதுமே, சில சமயம் இல்லை, எப்பொழுதுமே நமக்கு வாழ்க்கையை பற்றிய ஒரு நல்ல மனப்பான்மை, ஒரு ரைட் ஆட்டிடியூடு வேணும். ஒரு ஏற்றுக்கொள்ளும் மனப்பான்மை நம்ம மனசுல இருக்கணும். இதெல்லாம் கடவுளுடைய திட்டம். ஊழ்ங்கிறது என்ன? கடைசியில பார்த்தா கடவுள் அப்படின்னு சொன்னா கூட நம்முடைய முன்வினை பயன், நம்ம முன்னாடி செஞ்ச முன்வினை பயன்தான் இப்போ ஊழா நிற்கிறது. நல்லதோ கெட்டதோ நம்ம எந்த சூழ்நிலையில் இருக்கோமோ, நம்மளை சுத்தி எப்படிப்பட்ட மனிதர்கள் இருக்கிறார்கள், வாழ்க்கையில் நாம் என்ன இன்பங்களை அனுபவிக்கிறோம், என்ன துன்பங்களை அனுபவிக்கிறோம், இன்னைக்கு ராத்திரி எங்க சாப்பிட போறோம், நாளைக்கு எங்க போறோம், நாளைக்கு கண்ணு முழிப்போமா மாட்டோமா, எவ்ரி திங் இஸ் ப்ரீ டிட்டர்மின்ட் பை அவர் பாஸ்ட் ஆக்ஷன்ஸ். நம்ம முன்னாடி என்ன செஞ்சு வச்சோமோ யதா கர்ம ததா பலம், இறைவன் பலனை கொடுத்து கொண்டிருக்கிறார். ஆக நம்மளோட வாழ்க்கைங்கிறது ஆல்ரெடி என்னன்னா ஒரு ஸ்கெலிட்டன் இருக்கு. அதனாலதான் போய் ஜோசியெல்லாம் பாக்குறோம், நான் இதுல பிறந்திருக்கேன் இப்ப என்ன அப்ப. ஆனா ஒரு விஷயம் என்னன்னா,
இப்ப நான் எப்படி நடந்துக்கிறேனோ அதை வச்சு என்னுடைய ஃபியூச்சர் பெஸ்டா இருக்கும் இல்லையா? இப்ப நான் எப்படி நடந்துக்கலாம்? நன்றாக தர்ம காரியங்களை செய்யலாம், உற்சாகமாக செயலில் ஈடுபடலாம். நான் இந்த அதிகாரத்துல ரொம்ப முக்கியமா ஒரு குறிப்பு சொன்னேன், சுவாமிஜி சொல்லுவாருன்னு. ஊழ் என்று 10 குறள் தான் எழுதியிருக்கார். முயற்சியை பற்றி 40 குறட்பாக்கள் இருக்கின்றன பொருட்பால்ல. அதெல்லாம் நம்ம படிக்க போறோம். அதுக்காக வாழ்க்கையில தலையில கையை வச்சுட்டு எனக்கு ஜாதகம் பார்த்தேன் ஒண்ணுமே சரியில்லை, நான் ஒண்ணும் பண்ண மாட்டேன் அப்படின்னு உட்காரக்கூடாது. என்ன நடந்தாலும் சரி, இறைவன் மீது பாரத்தை போட்டுவிட்டு நாம் என்ன செய்யணும்? முயற்சியை விடாமல் மேற்கொள்ள வேண்டும். வாழ்க்கையில் பொறுமை வேண்டும், நிதானம் வேண்டும். என்ன வந்தாலும் சரி, நம்ம வந்து இது ஏதோ அதை அக்செப்ட் பண்ணிக்கூடிய மனநிலை இருக்கு. ஏதோ பிறவியில செஞ்சிருப்போம் போல இருக்கு, அதனால தான் இவ்வளவு கஷ்டத்தை அனுபவிக்கிறோம். இது வந்து இன்பம் வரும்போது நான் ஏன் எனக்கு கடவுளே நான் என்ன புண்ணியம் பண்ணேன்னு நம்ம கேட்கறது இல்ல. எனக்கு ஏன் இப்படி கஷ்டம் கொடுத்தேன்னு கடவுள் மேலேயே கோச்சுக்கிறோம். நம்ம கடவுளுக்கு கண்ணே இல்லையா, என்னை ஏன் இப்படி கஷ்டப்படுத்துறாரு, ஏன் பக்கத்து வீட்டுக்காரனை வந்து நல்லதான் வச்சிருக்காரு, என்கிட்ட ஏன் இப்படி கஷ்டப்படுத்துறாரு அப்படின்னு கேக்குறோம். இல்ல, கடவுள் வந்து தீதும் நன்றும் பிறர் தர வாரா, இறைவன் வேண்டுதல் வேண்டாமை இலான், கர்ம பல தாத்தா, அவர் கர்ம பலன்களைத்தான் கருணையோடு கொடுக்கிறார். அதனால எதுவுமே வாழ்க்கையில ஒரு விஷயம் நாம வச்சுக்கணும், எந்த இன்பமும் நிலையானதல்ல, எந்த துன்பமும் நிலையானதல்ல, இதுவும் கடந்து போகும் என்று புரிந்து கொண்டு அன்னன்னைக்கு வாழ்க்கையை வந்து சியர்ஃபுல்லாக, உற்சாகமாக வாழ்க்கையை நாம வந்து பார்க்க கற்றுக்கொள்ள வேண்டும். நல்ல உயர்ந்த மனோபாவனைகளை வளர்த்து கொள்ள வேண்டும். திருக்குறளில் கூறப்பட்ட தர்மங்களை நன்றாக கடைபிடிக்க முயற்சிக்க வேண்டும். திருவள்ளுவரின் அருளை பிரார்த்திப்போம், சுவாமிஜி அவர்களின் அருளை பிரார்த்திப்போம். திருக்குறள் என்பது சும்மா வந்து ஒரு அகாடமிக் இன்ட்ரெஸ்ட்ல என்ன சொல்லியிருக்கு திருக்குறள்ல தெரிந்து கொள்கின்ற விஷயம் அல்ல. இது ஒரு நடைமுறை வாழ்க்கைக்கான சாஸ்திரம். இதை நாம் கடைபிடிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். இதுல இருக்கிற விஷயங்களை கற்று உள்வாங்கி நம்ம வாழ்க்கையில நன்றாக கடைபிடிக்க நமக்கு அமைதியும் ஆனந்தமும் நாளுக்கு நாள் கூடும் என்பதில் சந்தேகமே இல்லை. தொடர்ந்து நாம் திருக்குறளில் உள்ள பொருட்பால் குறட்பாக்களுக்கும் அர்த்தம் பார்ப்பதற்கு இறைவன் அருள், திருவள்ளுவரின் அருள், குருவருள் எல்லாம் துணை நிற்கட்டும் என்று சொல்லி இந்த அளவிலே துறவரவியலின் சாரத்தை நிறைவு செய்கிறோம். அறிவிலே தெளிவு, நெஞ்சிலே உறுதி, அகத்திலே அன்பினோர் வெள்ளம், பொறிகளின் மீது தனி அரசாணை, பொழுதலாம் நினது பேரருளின் நெறியிலே நாட்டம், கர்மயோகத்தில் நிலைத்திடல் என்றிவை அருளாய், உரிகுணம் ஏதும் இல்லதாய் அனைத்தாய் குலவிடு தனிப்பரம் பொருளே, எண்ணிய முடிதல் வேண்டும், நல்லவே எண்ணல் வேண்டும், திண்ணிய நெஞ்சம் வேண்டும், தெளிந்த நல் அறிவு வேண்டும், பண்ணிய பாவமெல்லாம் பரிதிமுன் பணியே போல, நன்னிய நின்முன் இங்கு நசித்திடல் வேண்டுமன்னாய், ஓதற்கு எளிதாய் உணர்தற்கு அரிதாகி, வேதப் பொருளாய் மிக விளங்கி, தீதற்றோர் உள்ளுதொறும் உள்ளம் உருக்குமே, வள்ளுவர் வாய்மொழி மாண்பு மூர்த்தி எல்லாம் வாழி, எங்கள் மோன குருவாழி, அருள் வார்த்தை என்றும் வாழி, அன்பர் வாழி பராபரமே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் தத்சத். திருவள்ளுவர் திருமலரடிகள் போற்றி போற்றி. சத்குருநாத மகாராஜ் கி ஜெய்.